மீண்டுமா இந்த நல்ல நாளிலே ஆண்டுடைய பாதத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை என்பது ஒரு பள்ளிக்கூடம். ஒரு மாணவனை அந்த கிளாஸ் ரூம்ல வச்சு அவங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பயிற்சி கொடுக்கிற ஒரு இடம், பாடம் சொல்லிக் கொடுக்கிற இடம். அதே போல ஆண்டவர் நம்மை சபைக்குள்ள கொண்டு வந்தது நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமல்ல, நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார். 144 சங்கீதம் 1 வசனம், சங்கீதம் 144 1 வசனம் சொல்லுகிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 144 1, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்பிக்கிறார். ட்ரைனிங். சபை ஒரு ட்ரைனிங் சென்டர். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, ஞானஸ்நானம் எடுத்தோமோ, சர்ச்சில் சேர்ந்தா ஒரு ட்ரைனிங் சென்டர்ல இருக்கிற ஒரு ட்ரைனிங்ல சேர்ந்திருக்கிறோம். டீச்சர் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கு. டாக்டர்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு, நர்சஸுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு, போலீஸுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் இல்லாம ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏன் ஊழியத்துக்கு வருகிற எங்களுக்கே ஒரு ட்ரைனிங் இருக்கு, ஒரு பயிற்சி இருக்கு. 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் பல வருட படிப்புகள் இருக்கிறது. பயிற்சி, கற்றுக்கொள்ள வேண்டிய காலம். நேற்றைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், சுனிதா வில்லியம்ஸ் இன்னொரு உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கை, இன்னொரு ஏரியா, இந்த பூமிக்குரிய சூழ்நிலையில் இல்ல, மேல பூமிக்கு மேல இன்னொரு அட்மாஸ்பியர்ல இன்னொரு சூழ்நிலையில வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தி பல மாதம் ட்ரைனிங். இங்க அங்க போறதுக்கு முன்னாலேயே நம்ம மெட்ராஸுக்கு போற மாதிரி பஸ் ஏறி போக முடியாது. அங்க போய் ஒரு 2 வாரம் 3 வாரம் இருந்து நீங்க திரும்பி வர்றதுக்கு இங்க பல மாதம் ட்ரைனிங். இந்த சரீரத்தை அதற்கு பக்குவப்படுத்துகிற ட்ரைனிங். போயிட்டு ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் வந்திருக்க வேண்டியவங்க 284 நாள் வர முடியல. 284 days வர முடியல. வந்துட்டாங்க. இப்போ வந்தாச்சு, 2 வாரம் ஆச்சு, வந்தாச்சு. வந்துட்டாலும் உடனே பஸ்ல இருந்து கார்ல இருந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி வர முடியல. லேப்ல இருக்கிற மாதிரி உள்ள வச்சு இந்த சூழ்நிலைக்கு திரும்ப பாடி, இந்த சரீரம் செட் ஆகணும். பயிற்சி. போறதுக்கு முன்னால பல மாதங்கள் பயிற்சி. சார்ல்ஸ் டியூக் சந்திரனுக்கு போனவர். நிறைய பேர் போவாங்க, அஸ்ட்ரோநாட்ஸ், விண்வெளி வீரர்கள். சும்மா போயிட முடியாது. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க நாளைக்கு போங்க, அப்படி இல்லை. இதுக்கு 1 வருஷமோ 6 மாசமோ அதுக்குன்னு தனியா பயிற்சி கொடுத்து தனி அறையில வச்சு அவங்களுடைய சரீரம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவதற்கு இங்கேயே பயிற்சி கொடுத்து தான் கொண்டு போறாங்க. கர்த்தர் நாம போகிற இன்னொரு வாழ்க்கைக்கு பயிற்சி கொடுக்கிற இடம் தான் சபை. இன்னொரு வாழ்க்கைக்கு, நம்ம வாழ போகிற இன்னொரு வாழ்க்கைக்கு பயிற்சி கொடுக்கிற இடம் தான் இந்த உலக வாழ்க்கை. அது 60 வருஷமா இருக்கலாம், 70 வருஷமா இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு ஆறுதல் ஜெப கூட்டத்துக்கு போய் வந்தேன் பகல்ல. அடக்க ஆராதனைக்கு போக முடியல, மதுராந்தகம் வந்த அந்த வருஷத்துலேருந்தே நமக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம், நீர்பெயர் கிராமத்தில் தம்பி ஜான் வெஸ்லின்னு சொல்லி ஒரு தம்பி, அவருடைய தம்பி கோவிந்தராஜன், இவர் யாக்கோபு, ஞானசான் எடுத்த பெயர். கடந்த வாரத்தில் இறந்து போனார். 50 வயசு. 50 வயசு. ஒரு ஆளுக்கு எத்தனை வருஷம் சொல்லி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை வருஷம் உலகத்தில் வாழ போறோம்னு நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். இத்தனை வருஷம் தான் வாழ போறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா நல்ல நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம ரொம்ப அறிவாளிமா நினைப்போம். நீ இத்தனை வருஷம் தான் வாழ போறேன்னு சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் அட்வான்ஸா சொல்லிட்டா நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க? அப்படிதான் நினைப்போம். ஒரு அலையில சொல்லுங்க. முன்கூட்டி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் 70 80 சொல்ல போறாரு. சிலக்கு 28ன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன்.
இல்ல 35 சொல்லிட்டாருன்னா 35ல நீ போறேன்ட்டாருன்னா எப்படி இருக்கும்? டெய்லி கவலையா தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்காரு. நமக்கு தேவையில்லை, அவர் கையில இருக்கு வாழ்க்கை, அவரை நம்பி வாழ்றோம், அவர் நடத்துவாரு. ஏன்னா என் பலத்துல நான் வாழல, என் ஞானத்துல வாழல, அவர் கையில வாழ்க்கையை கொடுத்து நான் இருக்கிறேன், அவர் என்ன நடத்துறாரு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கண்ட்ரோல் அவர் கையில கொடுத்துட்டேன். வண்டியை நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், இப்ப வண்டியை அவர் ஓட்டுறாரு. அவர் ஓட்டுறாரு என் வண்டியை, என் வாழ்க்கையை அவர் ஓட்டுறாரு, அவர் கண்ட்ரோல்ல போகுது. அப்படிங்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறாரு, நம்மளை ட்ரெயின் அப் பண்றாரு, அவர் பிள்ளையா மாத்தினாரு, அவர் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. இப்ப அவருடைய சுவாபங்கள் நமக்குள்ள வரணும்னு அவர் நமக்கு இந்த வேத வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கேரக்டர் நமக்கு வரணும், அவருடைய குணாதிசயம் வரணும். ஏன்னா அவர் நம்மளை படைச்சதே அவருடைய மகிமைக்காக. ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப மகிமைன்னா என்னன்னு பார்த்தோம். தேவனுடைய மகிமை இயேசுன்னு போட்டிருக்கு யோவான் 1:14. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அந்த ஒரே பேரானவருடைய மகிமையை கண்டோம். தேவனுடைய மகிமை என்பது இயேசுதான். அந்த மகிமை இயேசுவை பார்த்தவன சொல்றாங்க, அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். இப்ப அந்த மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும்னா இயேசு என்னெல்லாம் செய்தாரோ அதை நம்ம செய்யணும். அதுதான் மகிமை. அவர் இயேசு கிறிஸ்துவில என்னெல்லாம் வெளிப்பட்டதோ அது நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும். அதுதான் மகிமை. என் வாழ்க்கையில தேவனுக்கு மகிமையை நான் கொண்டு வர போறேன்னா இயேசு போல வாழ போறேன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். அதை உணர்ந்து நம்ம சொல்றோமான்னு தெரியாது. நான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர போறேன். என்ன உங்க வாழ்க்கை நோக்கம் என்ன? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பிரிங் glory to God. ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர போறேன்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? நான் முடிஞ்ச அளவு இயேசு போல வாழ போறேன். ஆமீன் சொல்றீங்களா? அதுதான் மகிமை. அடுத்த முறை நீங்க மகிமைங்கிற வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்துவில் எதெல்லாம் வெளிப்பட்டதோ, இப்ப இயேசுன்னு உங்களுக்கு என்ன புரியும்? அன்புள்ளவர். இயேசுன்னு மன்னிக்கிறவர். இயேசுன்னா நல்லவர். இயேசுன்னா நன்மை செய்கிறவர். இயேசுன்னா அற்புதர், இல்ல நீடிய சாந்தம், எவ்வளவு சொல்றோம், பரிசுத்தர். அப்ப அதெல்லாம் என் வாழ்க்கையில வெளிப்பட்டாதான் அந்த மகிமை வெளிப்படுதுன்னு அர்த்தம். அதை என் மூலமா வெளிப்பட வைப்பதுதான் அவர் நோக்கம். இதான் விஷயம். பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையை கண்டோம். யோவான் 1:14. அந்த பிதாவின் மகிமை இயேசு. இயேசு வெளிப்பட்டாரு, பிதாவின் மகிமை. அப்ப இயேசுவில் என்னெல்லாம் வெளிப்பட்டதோ அதுதான் மகிமை. அந்த இயேசுவுக்கு நம்மளை ஒப்பாக்க போறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும்? இயேசு ஒரு ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும்? அதே போல இயேசுவுக்கு நாம தான் ஜெராக்ஸ். இயேசுவிலிருந்து ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும் ஜெராக்ஸ். அதே போல இயேசுவுக்கு நாம ஒரு ஜெராக்ஸ். இயேசுவிலிருந்து ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரிஜினல், நம்ம ஜெராக்ஸ் காப்பி. அப்போ 99.9 அதே போல இருக்கும். அப்படி இருக்க வைக்க வேண்டும் என்பதுதான், நல்லா புரிஞ்சுங்க, அப்படி நம்மை மாற்ற வேண்டும் என்பதுதான் பிதாவின் நோக்கம். அதுதான் ரோமர் 8:29. படிக்கலாமா இன்னொரு முறை? ரோமர் 8:29. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேனானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்தார். முன் அறிந்தார், முன் குறித்தார். எதற்கு முன் குறித்தார்? எதுக்கு செலக்ட் பண்ணார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எதுக்கு செலக்ட் பண்றாங்க? நாட்டுக்கு சேவை. மிலிட்டரியில எதுக்கு செலக்ட் பண்றாங்க? நாட்டுக்கு சேவை. நம்மளை எதுக்கு செலக்ட் பண்ணார்? அவருடைய மகிமையை காட்டுறதுக்கு. இட்ஸ் வெரி சிம்பிள். இதுதான் விஷயம். அவருடைய மகிமை நம்ம மூலமா வெளிப்படணும். அப்ப மகிமைனா என்ன? அதை பார்த்தோம். தேவனுடைய மகிமை என்பது இயேசு. இயேசு எப்படி இருந்தார்? அந்த இயேசு நம்ம மூலமா வெளிப்படணும். அதுதான் மகிமையை கொண்டு வரும். அப்பதான் சொல்லுவார், மார்த்தட்டி சொல்லுவாரு, என் பையன்
தெரியுதா, என் மகா தெரியுதா அப்படின்னு அவர் பெருமைப்படுற விதத்துல நம்ம வாழ்க்கை இருக்கு. அப்ப ஆண்டவருடைய நோக்கங்கள், பல நோக்கங்கள் இருக்குது. அவருடைய மகிழ்ச்சிக்காகத்தான், அதற்கு ஒரு பயிற்சியை தான் கொடுக்கிறார். இயேசு பிரச்சனை வந்த நேரத்துல என்ன செய்தாரு? அவரை உபத்திரவப்படுத்தும் போது how did he react? எப்படி ரியாக்ட் பண்ணாரு? ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கப்பா அப்படிங்கிறோம்ல, எப்படி ரியாக்ட் பண்ணாரு? அப்படி நாம ரியாக்ட் பண்ணணும். இத்தனை குற்றச்சாட்டுகளை உன் மீது சுமத்துகிறார்களே, நீ இதற்கொண்டு மாறுத்தரம் சொல்லுகிறது இல்லையா? இயேசுவோ பேசாதிருந்தார். அதுதான் அவருடைய ரியாக்ஷன். அப்ப அத மாதிரி நம்ம இருக்கும்போதுதான் மகிமை வெளிப்படுது. சும்மா கை தட்டிட்டு மகிமை மகிமைன்னு போறது மகிமை இல்லைங்க. நம்ம எவ்வளவோ படிக்க வேண்டியிருக்கு. கை தட்டி அலையிலையோ சொல்லிட்டா மகிமை நினைச்சுக்கிறோம். நம்மளை பாதிக்காததெல்லாம் மகிமை நினைச்சுக்கிறோம். தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும்னா இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப், பட் தட்ஸ் த அல்டிமேட் கோல். அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரதான நோக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே உட்காந்துங்கம்மா, பின்னால இடம் இருக்கு, வாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கவனிங்க, கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம், கைத்தட்டி மகிமைப்படுத்துவோம், எல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனா ரியல் டெப்த், அந்த மகிமைங்களுடைய ஆழம், அர்த்தம் வெறும் கைத்தட்டல் இல்ல, வெறும் கை தூக்குறதுல இல்ல, நீங்க இயேசு போல வாழ்வதில் தான் இருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்கள். அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா அதைத்தான் நம்ம மூலமா இயேசு செய்ய விரும்புறாரு. இதுக்கு ஆவியானவர் உதவி செய்யறார். இதற்கு ஆவியானவர், இதுக்கு தான் நாம பிரயாசப்படணும்னு போட்டிருக்கு. பிலிப்பியர் 2:12 படிக்கலாமா? நேத்து படிச்சோம், அதனுடைய கண்டினியூவேஷன்ல வரப்போறோம். பிலிப்பியர் 2:12. உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஒர்க் பண்ணுங்க. உங்க ரட்சிப்பு நிறைவேற ஒர்க் பண்ணுங்க, ட்ரை ஹார்ட், கடினமா வேலை செய்யுங்கிறாரு. 2 வார்த்தை சொல்றேன் இன்னைக்கு. இந்த 23வது நாள், இன்னும் 17 நாள் இருக்கு. ஒன்னு முடிவெடுக்கணும், இன்னொன்னு முயற்சி எடுக்கணும். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு நாம் எடுக்க வேண்டிய முடிவு, இன்னொன்னு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி. எழுதுங்க. ஏன் ரத்தின சுருக்கமா சொல்றேன்னா 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். சுருக்கமா இன்றைய சாராம்சம், முடிவுனா தீர்மானம், முடிவெடுக்கணும், முயற்சி எடுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தீர்மான வாழ்க்கை. இயேசு மத்தேயுவை கூப்பிட்டாரு, வாப்பான்னாரு, வந்துட்டாரு. தீர்மானம் தானே, வந்துடுறேன், இனி நான் உங்க பின்னால வரேன். பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டாரு. அந்திரேயாவை யாக்கோவை கூப்பிட்டு, அந்திரேயாவை கூப்பிட்டாரு, பேதுருவை கூப்பிட்டாரு, வான்னாரு, வரேன். அப்ப வரேன்னு சொல்ல ஒரு தீர்மானம், வரேங்கிறது ஒரு தீர்மானம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா? யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? நம்மள யாராவது கட்டாயப்படுத்தினாங்களாங்க? இயேசுவை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். கட்டாயப்படுத்தினாங்களா? எத்தனை கூட்டங்களை பார்க்கிறோம். இயேசு என்ன செய்வார், இயேசு என்ன தருவார், இயேசு என்ன செய்வார், இயேசு என்ன எப்படிப்பட்டவர், இயேசு இல்லைன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? ஓபன் சாய்ஸ். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா? நான் ஏற்றுக்கொள்றேன் ஐயா. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு முறை பீச்சில் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். பீச்சில் அது ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 எனக்கு ஞாபகம், நல்ல ஒரு லீவ். நாங்கள் பைபிள் காலேஜ் போயிருக்கிறோம். எல்லாம் கிட்டார்லாம் அப்படி அடிச்சு பீச்சில், மெரினா பீச்சில் அப்படி பாடிட்டு நிற்கிறோம். என்னுடைய செகண்ட் இயரா தேர்ட் இயரா எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ திங்க் செகண்ட் இயர் நினைக்கிறேன். அப்படியே நிற்கிறாங்க எல்லாம், ஒரு கூட்டம். நல்லா அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்த தமிழ்நாடு. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பினேன், பார்த்தீங்களா? ஒரு வாலிப பிள்ளை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆண்டவரை பத்தி பேசுது. ஒரு வாலிப பிள்ளை பேகை மாட்டிக்கிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆண்டவரை பத்தி, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம கூட செஞ்சிருக்க மாட்டோம், நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நமக்கு ரொம்ப பிஸி. என்னைக்காவது பேசியிருப்போமா? அப்படியெல்லாம் நம்ம போய் பாருங்க, எல்லா குரூப்லையும் போட்டிருக்கு. ஒரு வாலிப பிள்ளை, 2 பேரும் வந்து எதிர்க்கிறாங்க. என்னால கொஞ்சம் விட்டு அடிச்சிருப்பாங்க, அது பயப்படல. நான் மதத்தை பத்தி பேசல, வாழ்க்கை மாற்றத்தை பத்தி பேசுறேன். என்ன தைரியமா பேசு, அந்த தைரியம் இருக்கான்னு தான் போட்டிருக்கேன் நான். பாருங்க, அதெல்லாம்
சும்மா வந்து இயேசு நல்லவன் கை தட்டிட்டு 50 ரூபா காணிக்க போட்டு போற ஆட்கள் அல்ல. உயிரை கொடுத்து கூட ஏன் மதத்தை பத்தி பேசுற? உங்க ஊர்ல போய் வச்சா தெரியாதவங்களுக்கு தான் சார் சொல்றேன். அவங்கவங்க இந்த நாட்கள்ல போது ஒண்ணுமே நம்ம வாயே திறக்க முடியாது உலகத்தில். அந்த மாதிரி மக்களுடைய மனசு மாறிட்டு அவ்வளவு தைரியமா பேசுது. பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஆட்கள்லாம் பஸ்ஸுக்கு வராங்க போறாங்க. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, அது எந்த ஊர்னு எனக்கு தெரியல. அவ்வளவு தைரியமா நான் சொல்லது, அங்க போனா அங்க போறான் பேச விடாம, இங்க போறான் கிட்ட போறான் அடிக்கிற மாதிரி போறான், சத்தம் போடுறான். இன்னொருத்தர் வந்துட்டாரு. சில ஆட்கள் சத்தம் போட்டா ரொம்ப நியாயம், அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறது. உலகத்தில் ஆட்களுக்கு கத்த தான் தெரியும், ஓவரா சவுண்ட் விட்டு கத்த தான் தெரியும். ஒழுங்காக நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அந்த அறிவாளிங்க யாருமே இல்லை நாட்டில். உடனே கத்துவாங்க, கை நீட்டுவாங்க, அடிப்பாங்க, அதுதான் தெரியும். அந்த பிள்ளை கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல தெரியல. வாலிப பிள்ளை அருமையா சத்தமா பேசுது. ஒரு 6 நிமிஷம் அந்த வீடியோ. அவ்வளவு வைராக்கியமா ஆண்டவருக்காக அந்த 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 ஒரு நெருப்பு எரியிற மாதிரி நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வரணும். அது வரணும்னு தான் அதை போட்டேன். எங்கேயோ யாரோ ஒரு சர்ச்சை இடிக்கிறத உடனே போட்டோவை போட்டு வீடியோ போட்டு ஊரெல்லாம் அனுப்பிடுவோம் அப்படி. ஏன்னா அதை பார்த்து ஆட்களுக்கு எதுவும் ஊழியம் செய்கிற எண்ணமே இல்லாமல் போகுது. அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, ஜோம் பண்ணுங்க. நீங்க செய்யற நல்ல ஊழியம் நினைச்சுக்கிறீங்க, ஒரு இடத்துல போய் சர்ச்சை இடிச்ச உடனே அடிச்ச உடனே ஊரெல்லாம் அனுப்புறது வேண்டாம். நீங்க ஜோம் பண்ணுங்க. அதுக்காக எங்களுக்கு எத்தனையோ வீடியோ வருது. நல்லா ஜோம் பண்ணுவான். போய் தைரியமா பேசணும் ஆண்டவரை பற்றி. அந்த அந்த போல்னஸ் பேச தெரியணும், 4 வார்த்தை பேச தெரியணும். அதுக்குதான் சபையில பயிற்சி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இப்போ மெரினா பீச்சில் பேசிட்டு நிற்கிறோம். அப்போ நான் என்னுடைய சாட்சி ஏதோ சொல்றேன், சொல்லி முடிச்சு இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். எத்தனை பேர் இந்த ஆண்டவரா இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்க? என் மனசுல வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கு, என் ஃபர்ஸ்ட் ஒரு தெரு பிரசங்கம் பேசுற மாதிரி இருக்கு. மெரினா பீச்சில் ஒரு 14 பேர் ஒப்பு கொடுக்குறாங்க. ஒரு 14 பேர் அந்த பீச் மணல்ல, மெரினா பீச்சில் நடக்குது. எங்க பைபிள் காலையில் படிக்கும்போது நான் போய் ஒரு 8-10 பேர் போயிருக்கிறோம். ஒரு 14 பேர் நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், முன்னால வாங்க. அவங்களுக்கெல்லாம் சொன்ன, அவங்க 14 பேரும் ரொம்ப நாள் நான் கையில வச்சிருந்தேன். ஒரு தீர்மானம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இட்ஸ் a decision, nobody is forcing you. உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் எடுத்தா போதாது, அப்போ முடிவு எடுக்கணும், அது பிறகு முயற்சி எடுக்கணும். இயேசு பின்னால வருவேன்னு முடிவு எடுத்துட்டோம், அப்புறம் முயற்சி எடுத்தா தான் வளரலாம். நீங்களும் நானும் வளர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம்.